மார்வல் ஆஃப் மிராக்கிள், சாக்ரட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இடைக்காட்டூர். நிக்கோலஸ் பிரான்சிஸ் அவருடைய புகைப்படங்கள், அவர் எடுத்த நிழற்படங்கள் மற்றும் எழுத்துக்களோட உள்ள புத்தகம் தான் வந்து இந்த சேக்ரட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா இடைக்காட்டூர் சர்ச்சில் இருக்கக்கூடிய ஓவியங்கள் படங்களை வந்து அங்கே இருக்கக்கூடிய சுரூபங்களை வந்து மிக அற்புதமாக படம் பிடிச்சிருக்காரு. அந்த புத்தகம் தான் மார்வல் ஆஃப் மிராக்கிள்ஸ், சாக்ரட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் சர்ச். அதாவது நம்ம இருதய ஆண்டவர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தேவாலயம் தான் அது. உலகத்திலே 2-3 தேவாலயங்கள் தான் அந்த இருதய ஆண்டவர் சிலை இருக்குது அப்படின்றாங்க. அது வந்து நம்ம மதுரை பக்கத்தில் இடைக்காட்டூரில் இருக்கிற இந்த இருதய ஆண்டவர் தேவாலயத்தில் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய சொரூபங்கள் மிக அற்புதமானது. அதே மாதிரி அங்கே உள்ள கண்ணாடி பெயிண்டிங்ஸ்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதை வந்து நிக்கோலஸ் பிரான்சிஸ் அவர் வந்து நிழற்படங்களாக எடுத்து அந்த தேவாலயத்தோட வரலாற்றையும் தொகுத்திருக்காப்புல. அதாவது அந்த ஹிஸ்டாரிக் சிக்னிஃபிகன்ஸ், டிவைன் கன்ஸ்ட்ரக்ஷன், த யூனிக் ஸ்பிளண்டர் ஆஃப் த சர்ச், டிவோஷன் ஆஃப் த சாக்ரட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ், ஸ்பாட்லைட் அண்ட் ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு 6 சாப்டராக பிரித்து இந்த புத்தகத்தை ஆங்கிலத்திலே கொண்டு வந்திருக்காப்புல. அதாவது அந்த ஹிஸ்டாரிக் சிக்னிஃபிகன்ஸ்னா இந்த தேவாலயம் எப்போ ஆரம்பிச்சாங்க, இதை தொடங்குறதுக்கு யார் உதவியாக இருந்தாங்க அப்படின்றத இந்த இதில் எடுத்துக்காட்டுறாரு. அதே மாதிரி பிரான்ஸில் வந்து ஒரு கதீட்ரல் இருக்கு. அதே கதீட்ரலோட மாதிரி கோட்டோவியத்தை வச்சு மதுரை இடைக்காட்டூர் பக்கத்தில் இந்த தேவாலயத்தை கட்டியிருக்காங்க. இதை கட்டுறதுக்கு உதவியாக இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மேரி ஆனேன்றவங்களும் ஃபெர்னாண்டு அவரும், ஃபாதர் ஃபெர்னாண்டு அவரும் வந்திருக்காங்க. இந்த தேவாலயத்தோட புகைப்படங்கள், அதோட காட்சிகள் அதையும் நீங்கள் இதில் பார்க்கலாம். மிக அற்புதமான ஒரு தேவாலயம் அது. அங்கே இருக்கக்கூடிய சிலைகள், கல்வெட்டுகள் எல்லாத்தையுமே இதில் ஆவணப்படுத்தியிருக்காரு. பல்வேறு கோணங்களில் அந்த புத்தகத்தில் படம் பிடிச்சிருக்காரு. இங்கே இருக்கக்கூடிய தூண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மெழுகுவர்த்தியில் உயரகரமாக நிப்பாட்டி அடுக்குன மாதிரி அழகாக இருக்கும். அதே மாதிரி அதோட முகப்பு பகுதி ரொம்ப அற்புதமாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய சிறுபங்கள், அங்கே இருக்கக்கூடிய சித்திரங்கள், அதோட வெளி அமைப்பு, வாசலர் கடைக்காரங்க எல்லாத்தையும் இதில் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த மிக்கேல் ஆண்டவர், இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இதான் இந்த தூய இருதயநாதரோட ஸ்வரூபம். இல்லை அவர் ஞானஸ்தானம் பெறுறது, அவருடைய வாழ்க்கை பாடுகள்லாம் அங்கே சித்திரமாக இருக்கும், சிலையாகவும் இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த புத்தகத்தில் அருமையாக இது பண்ணியிருக்காரு. இது வந்து கண்ணாடி ஓவியம். இந்த தேவாலயத்துக்கு போய் பார்த்துருக்கேன் நானும். மிக அற்புதமான ஒரு தேவாலயம். இது வந்து மதம் கடந்து நம்ம எல்லாரும் இங்கே இருக்கக்கூடிய அந்த தேவாலயத்தோட அமைப்பு, கண்ணாடி ஓவியம் எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக போகலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை போகிறது ரொம்ப மிக சிறப்பாக சொல்கிறாங்க. நீங்கள் மதுரையிலேருந்து பெரியார் பேருந்து நிலையத்துலேருந்தே பேருந்து வசதியெல்லாம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே இடைக்காட்டூரில் பாஸ்கா ரொம்ப புகழ்பெற்றது. அந்த பாஸ்காவோட காட்சிகளை இது பண்ணியிருக்காரு. அங்கே பாஸ்கா நாடகம் வந்து ஏப்ரல் மாதம் நடக்கும். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய திருவிழா, அங்கே திருவிழா தேர்பவனி, இது எல்லாத்தையுமே இந்த புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கு உதவுங்களையும் குறிப்பிட்டிருக்காரு. நம்ம எல்லாரும் வாங்கி வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம், பார்க்க வேண்டிய ஒரு புத்தகம், மிக அற்புதமான புத்தகம், மார்வல் ஆஃப் மிராக்கிள்ஸ்.